ஹே ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் இயர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கலான்னு நேற்று நைட்டே எப்பயுமே நான் டிசைட் பண்ணிடுவேன். ஸோ நேற்றுக்கு நைட்டே வந்து கொண்டக்கடலையை வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஸோ அதை நல்லா சோக் பண்ணிவிட்டேன். ஸோ நைட் ஃபுல்லாக அது சோக் ஆகிட்டு எகைன் இல்லாத ஒரு சில சாமானை வந்து பார்த்திங்கன்னா லைக் அதான் சாம்பார் பொடி, சில்லி பவுடர் அண்ட் டொமேட்டோஸ். ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ண ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஆனியன் வந்து வதக்கிட்டு இருக்கப்போ தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ 10 மினிட்ஸ்லேயே வந்துருச்சு எனக்கு. ஸோ அது வதங்கிருச்சு. எகைன் அது வந்ததுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து போட்டு குழம்புக்கு வந்து தாளிச்சிட்ருக்கேன். அண்ட் தென் வந்து ஸோ இன்றைக்கி பேன் கேக் வந்து பண்ணலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேன் கேக் வந்து குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எஸ் கொடுங்க. கண்டிப்பாக வந்து இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இட்ஸ் லைக் பனானா, முட்டை இதெல்லாம் போட்டு பண்ணுற பேன் கேக் தான் இது. ஸோ நைட்டே வந்து பேட்டரை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் மார்னிங் ஈஸியாக இருக்கும். ஸோ மார்னிங் இதை அடிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு டைம் இருக்காது இல்லையா? அதனால் வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து பேன் கேக் தான். ஸோ பேன் கேக் அண்ட் பையனுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவும் ஸ்வீட் வந்து சாப்பிட மாட்டான். ஸோ ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு அவனுக்கு பேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். அண்ட் தென் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக் மாதிரி காய் எதுவும் இன்றைக்கி வந்து பொரிக்கலை. ஸோ காயெல்லாம் குழம்புல போடலான்னு இருக்கேன். அதாவது கொண்டக்கடலை வித் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு கட் பண்ணுறப்போ கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த லெஃப்ட் ஓவர் வச்சு நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். ஸோ தனியாக நம்ம காய் பொரிக்கணும்னு டைம் அண்ட் சேவ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த குழம்புல போட்டுட்டு அண்ட் வந்து ஒரு எக் வந்து பாயில் பண்ணிக்கலாம், பையனுக்கு பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பையனோட டைம் ஸ்கூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock. ஸோ இங்கேருந்து அவன் வந்து ஒரு 7:50 or 7:55க்கு ஸ்டார்ட் ஆனான்னா 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் ஸ்கூல் இருக்குது. ஸோ வண்டியில் விடுறதுனால சீக்கிரமாகவே போயிடலாம். ஸோ நான் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் மை ஒரு இது கோல் மாதிரி வச்சுக்குவேன். லைக் இப்போது இஃப் ஐ ஸ்டார்டட் ஒரு 6 o'clock இல்லை ஒரு 6:30க்கு ஐ ஸ்டார்டட் குக்கிங் அப்படின்னா இட் வில் பி எண்ட் அப் வித் த டைம் வந்து 7:30க்குள்ளே வந்து ஐ குட் ஃபினிஷ். அதர்வைஸ் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேக்கிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ தட் வில் கெட் டிலே. ஸோ அதனால் ஐ யூஸ் டு அது கொஞ்சம் டைம் வந்து பிஃபோராகவே நான் பார்த்துக்கிடுவேன். ஸோ அப்பப்போ டைமும் பார்த்துக்குவேன். ஸோ இஃப் ஐ ஸ்டார்டட் 6:30 டைமுக்கு பண்ணேன்னா கண்டிப்பாக 7:20 or 7:30க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடணும்ல. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், ஈவன் அது பேக்கிங்காக இருக்கட்டும். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் டைம். அந்த மாதிரி யூஸ்வலி வச்சுப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் செட் அ கோல் 1 hourக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் குக்கிங்னு கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் யோர் லைஃப் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் செட் அ கோல். இந்த டைம்குள்ளே நம்ம இதை பண்ணிடணும். என்ன அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் நம்ம ஜாப் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல் ஒர்க் வந்து இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா ஸோ வி குட் ஃபினிஷ் தட் ஆன் தட் டே இட் செல்ஃப். நீங்கள் அந்த டேவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, இல்லை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னா அது அப்படியே போய்க்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் செட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து முடிக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பேன் கேக் பண்ணிட்டேன். அண்ட் அவனுக்கு வந்து சாஸ் மேலே வந்து வச்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சாக்லேட் சாஸ் ரயான் வந்து எப்பயுமே வந்து ஹீ லைக் ஆல்வேஸ் சாக்லேட் சாஸ் மட்டும்தான். ஸ்ட்ராபெரி சாஸ்லாம் வந்து லைக் பண்ண மாட்டான். ஸோ பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவள் ஒரு பிங்கி கேர்ள். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் ரிலேட்டடாகவே எல்லாமே அவளுக்கு ஈவன் அது சாப்பிட்றது, பார்க்குறது, யூஸ் பண்ணுறது, அந்த கேர்ளுன்றதை வந்து அந்த ரொம்பவே வந்து ப்ரூவ் பண்ணுவாள். ஸோ அவளுக்கு வந்து சும்மா ஒரு இதுக்கு வந்து சாக்லேட் சாஸும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸும் வச்சுருக்கேன். அண்ட் வந்து மேலே ஸ்ட்ராபெரி சாஸும் வந்து வீட்டில் பண்ணது தான். நீங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் இந்த சாஸஸ் எல்லாம் வீட்லேயே தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாஸ் வந்து நான் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சம்டைம்ஸ் இந்த சாஸ் வந்து என்னென்னா இப்படி தான் தகராறு பண்ணும். என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது அப்படியே கொஞ்சம் அப்படியே
அந்த ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கும், அது வந்து மெல்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் வரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சாஸ் வந்து மேலே போட்டுட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இந்த சாஸஸ் எல்லாம் நான் ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் ஐ மீன் செய்யல. பட் தென் நான் வெளியே வாங்கினா இந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து சாஸ் மேலே போட்டு அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நாங்கள் ஏதாவது லைக் ஒரு மந்த் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மந்தில் வந்து கண்டிப்பாக 1 or 2 டைம்ஸ் வந்து ஐஸ்கிரீம் வாங்குவோம், வெளியே வாங்குவோம். ஸோ தட் டூ ஸ்பெஷலி அட் த வீக்கெண்டில் வந்து வி யூஸ் டு பை அ ஐஸ்கிரீம் அண்ட் வி என்ஜாய் தட் வீக்கெண்ட் வித் த ஐஸ்கிரீம். அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வீக்கெண்டை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா சாதம், ப்ளெயின் ரைஸ் அண்ட் வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த கொண்டைக்கடலை அண்டு பீன்ஸ் அண்ட் கேரட் போட்டு குருமா மாதிரி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே இதில் வந்துடும் பார்த்திங்கன்னா, வெஜிடபிள்ஸும் இருக்குது, ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பசங்களுக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அண்ட் தென் வந்து ஒரு எக் வந்து வச்சுட்டு ரயானுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து பாயில்டாக சாப்பிட்டா கூட அதை வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஏதாவது மசாலா போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்லேட் தான் போடணும். ஸோ பாப்பாவுக்கு எப்பயுமே வந்து கர்ட் ரைஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏன்னா அது நல்லா வந்து மசிச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு நார்மலாக வெரைட்டி ரைஸ் ப்ராப்ளம் கிடையாது. பட் சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கொலைய பண்ணணும், நல்லா வந்து மசிக்கணும். நல்லா மசித்து அதில் கொஞ்சம் ரசம் பார்த்தோன்னா சரியான வந்து ஒரு ரசம் பைத்தியம். ரசம், தயிர் அவளுக்கு வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கணும். ரொம்ப அந்த ஸ்பைசி அந்த மாதிரி இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவள் சாப்பிட மாட்டாள். அதனால் வந்து நான் எப்பயுமே அப்படியே நம்ம பழக்கிடக்கூடாது இல்லையா, குழம்பு வந்து வேணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா குழம்பை ஊற்றிடுவேன். குழம்பு, காய், அந்த இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சிருவேன் அதோடு சேர்த்து. ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைங்க காய்கறி சாப்பிட அடம் பண்ணியோ இல்லை குழம்பு சாப்பிட, நிறைய குழந்தைங்க கண்டிப்பாக வந்து இந்த குழம்புனாலே பயந்து ஓடுவாங்க. ஆல் பிகாஸ் அதில் வந்து காரம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மைண்ட் தாட்டு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏமாற்றலாம். நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா அவள் வந்து கேட்பா, எப்படின்னா இன்றைக்கி என்ன சாப்பாடு வச்சுருக்கேன்னு கேட்பா. ரசம் தாம்மா வச்சுருக்கேன்னு சொல்லிடுவேன். அவளுங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து யோசிக்க தெரியாது, இது ரசம் குழம்பு அப்படின்ட்டு. ஆனால் மேலே நான் ரசத்தை ஊற்றி அதை வந்து மேட்ச் பண்ணிடுவேன், பாரு இது ரசம் சாதம் தான் அப்படின்ட்டுருவேன். ஈவன் தோ நம்ம எவ்வளோ ஏமாத்தினாலும் கண்டுபிடிச்சிருங்க. பட் தென் அது வந்து ரசம் இருக்கிறதுனால அவங்களே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, ஓகே இது ரசம் சாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஏமாற்றி நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ண, இந்த மாதிரி மேலே ரசத்தை ஊற்றிட்டுனா பாரு இது ரசம் சாதம் தான் அப்படின்ட்டுருவேன். ஸோ என்ன வேறு வழி இல்லை இல்லையா. ஸோ நமக்கு நியூட்ரியன்ஸ் பசங்களுக்கு போய் ஆகணும். அதை எப்படி போக்குறது அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். எவ்வளோ தான் அவளுக்கு நான் 2 பாக்ஸில் நான் கொஞ்சமாக தான் வைப்பேன், வச்சாலும் அந்த பிள்ளை ஒரே ஒரு பாக்ஸ் தான், அந்த பாக்ஸ்லேயுமே பாதி சாப்பாடு கம்மியாக இருக்கும். நான் என் மன திருப்திக்கு வந்து 2 பாக்ஸ் வச்சு பழகிட்டேன். அவள் வந்து என்னை ஏமாத்துறாடா இல்லை அவளை ஏமாத்துறாளான்னு தெரியாது. ஆனால் வந்து அவள் வந்து ஒரு பாக்ஸே வந்து கம்மியாக தான் சாப்பிட்டுட்டு வரா. சரி ஓகே என்ன பண்ணேன், அதை வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், அவள் வந்த உடனே பசிக்குதுன்னுவா, இதை தான் நீ சாப்பிட்டாகணும் அப்படின்றேன். ஏன்னா யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் ஃபுட் இல்லையா. ஸோ நான் அதையும் அவளுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ். பட் அட் அ ஸ்ட்ரெச்சில் அவள் அந்த 2 பாக்ஸ் சாப்பிடவே மாட்டாள், ஒரு பாக்ஸ் தான் சாப்பிடுவா. ஸோ அதனால் ஈவினிங் 2:30க்கு வந்துடுவாங்க இல்லையா. ஸோ 2:30ன்றது நம்ம கணக்குப்படி அது மதியம் தான், அது ஈவினிங்லாம் கிடையாது. ஸோ அந்த டைமில் என்ன, ஏன்னா அவங்களுக்கு 12 o'clockே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துடும். ஸோ நான் வந்து அந்த ஒரு பாக்ஸ் வந்து அவள் காலி பண்ணலை அப்படின்னா நீ இதை காலி பண்ணால் தான் உனக்கு மற்ற எதுவாக இருந்தாலும் நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அவள் சாப்பிட்ருவான்றதுனாலேயே நான் வந்து இந்த மாதிரி 2 பாக்ஸ் வைப்பேன். இன்கேஸ் உங்கள் குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். ஏன் அப்படின்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம். ஸோ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஷாப்பிங் எப்பயுமே அதாவது நம்ம ஃபெஸ்டிவல் சீசன், அதனால் ஷாப்பிங் வந்திருக்கேன். என்னென்னா பக்ரீத்துக்காக. ஸோ ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பழசான மாதிரி இருந்தது. ஸோ ரயானுக்கு வந்து சரி ஷூ வாங்கலாம். அண்ட் ரிதாவுக்குமே ஈவந்தோ ரிதா கிட்டே இருக்குது, இருந்தாலும் சரி ரயானுக்கு வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரிதா வந்து அடம் பண்ணுவாள். அதனால் வந்து வந்திருந்தேன். மேக்ஸில் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி எனக்கு இயரிங்ஸ் எல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும். வந்து ரொம்ப ஸ்டைல்
ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அந்த கோல்டன் பிளேட்டட் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 199. என்ன அப்படின்னா 2 எடுத்திங்கன்னா 199க்கு ஈச் வந்து 199 கொடுப்பாங்க. ஸோ 2 எடுத்தோம் அப்படின்னாக்கா 400 ருபீஸில் வந்து நமக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ்க்கு வாங்க. இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயே வந்து நிறைய டைப்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் ஆஃப் டிஷர்ட்ஸ் அண்ட் லைக் நிறைய வந்து இருந்துச்சு. டிஷர்ட்ஸு இருக்கட்டும், ஸ்டார்டிங் ஃப்ரம் அண்ட் வந்து ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் காப்பான்ற ஒரு பிராண்ட் வந்து இப்போ நியூவாக வந்து வந்திருக்கு, அரைவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் வந்து 799 ஐ திங்க் ஸோ. அண்ட் திஸ் இஸ் லைக் 199 ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பிளெயின் கலரில் இருக்கும். 799 இந்த சைடு இருக்குது, 199 வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் 199. இட்ஸ் ஆல் வந்து பிளெயின் கலர்ஸ், பட் பியூட்டிஃபுல் கலர்ஸ்னு தான் நான் சொல்வேன். அண்ட் டூ விசிட் மேக்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்களா, ரயான் வந்து ஆக்சுவலி இது ஆப்போசிட் சைட் ஆஃப் மேக்ஸு. நாங்கள் வந்து என் வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இளநீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே வா அப்படியே ஒரு இளநியை குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி இளநீ குடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இன்னையோட விலாக் அவ்வளோதான். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.